ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة من أن يدع طعامه وشرابه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்மீது கொண்ட அன்பால இரக்கத்தால பிடியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு சபையில வீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு அமலை நாம் செய்யும் பொழுதும் அதை நாம் இஹ்திசாபோட நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் அந்த அமலை செய்வோமாக இருந்தால்தான் அந்த அமலுக்குரிய முழுமையான நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ், இந்த சபை எவ்வளவு உயர்ந்தது, மேலானது, கண்ணியத்துக்குரிய சபை என்றா, எந்த சபையில உட்காருவதன் மூலமாக எமது பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுமோ, எந்த சபையில உட்காருவதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பு எம்மீது வாஜிபாகுமோ, எந்த சபையில உட்காருவதன் மூலமாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான மலாயிகா மார்களிடத்தில் எங்களை பத்தி பிரஸ்தாபிப்பானோ, பெருமையா பேசுவானோ, எந்த சபையில உட்காருவதன் மூலமாக நாளைக்கு மறுமையில கவலைப்படுவதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமோ, அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த சிறந்த சபையில் அல்லாஹ் உட்காரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இப்படியாப்பட்ட சபையில உட்கார்ந்து சபைகள் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்கொண்டு ஏலான் செய்யறார். குமு மகஃபூரன் லக்கும் கத் புத்திய ஸய்யாத்திக்கும் ஹஸனாத். உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில எழுந்து செல்லுங்க. அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் அலைய முஹப்பதி லில் முத்தஜாலிஸீன ஃபிய. யார் எனக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒன்று சேர்வார்களோ அவர்கள் மீது எனது அன்பு, பாசம், நேசம், கருணை கட்டாயமாயிட்டே வாஜிபாயிட்டு சொன்னார். எந்த சபையில உட்கார்றது மூலமாக அல்லாஹ் தன்னத்துல மலக்கு மாத்திர பெருமையா பேசுவான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா. முஸ்லிமுடைய ரிவாயத். அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலாயிகா மார்களிடத்தில் எங்களை பத்தி பெருமையா பேசுறான். இன்னாருடைய அடியான் இன்னார் என்னை பத்தி பேசக்கூடிய சபையில இருக்கிற மலாயிகமார்கள் சங்கிலி கோர்வை போல இதுக்கு வருகை தாராங்க. போனதுக்கு பின்னால் எல்லாம் கேட்கிறேன், எங்க இருந்து வாரீங்க? மலக்குமார்கள் சொல்றாங்க, உன்னை பேசக்கூடிய இடத்துல இருந்து வாரேன். அதுல இருக்கக்கூடியவங்க எதை விரும்புறாங்க? சொர்க்கத்தை விரும்புறாங்க. சொர்க்கத்தை கண்டிக்கிறாங்களா? சொர்க்கத்தை கண்டது கிடையாது. சொர்க்கத்தை கண்டா என்ன செய்வாங்க? இன்னும் அமல் செய்வாங்க. அவங்க எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. நரகத்தை பார்த்திருக்கிறாங்களா? நரகத்தை பார்த்தது கிடையாது. நரகத்தை பார்த்தா என்ன செய்வாங்க? பாவமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அந்த மலக்குமார்கிட்ட சொல்றான், அவங்க எதை ஆசிக்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு வழங்குறேன்.
அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்களோ அதிலிருந்து நான் அவர்களை பாதுகாக்கிறேன், அதுக்கு நான் உங்களை சாட்சி ஆக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மலக்குமார்களை சாட்சியாக்கு. கியாமத்துடைய நாளையில நரகவாதிகள் உலகத்தில் செஞ்ச சில தவறுகளை சொல்லி கதறுவாங்க. உலகத்தில் செஞ்ச சில தவறுகளை சுட்டி காட்டி கதறுவாங்க. அது அல்லாஹ் சூரா முல்க்ல சொல்லும் பொழுது நரகவாதிகள் சொல்லுவாங்க, لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. நாங்க உலகத்துல நல்லதை கேட்டிருந்தா, நல்லதை சிந்தித்திருந்தா, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த கொழுந்து விட்டு எறிகிற நரகத்துக்கு நாங்க வந்திக்க மாட்டோம். நாங்க உலகத்துல நல்லதை கேட்கல, உலகத்துல நாங்க நல்லதை கேட்கல, நல்ல சபைகளுக்கு நேரம் கொடுக்கல, அதனால நாங்க நல்லதை சிந்திக்கல. எப்ப நல்லதை சிந்திப்போம்? இது ஒரு நல்ல ஒரு விஷயம், இது நன்மை, இதை செய்யணும், இது பாவம், இதை விட்டுறணும் என்றதை கேட்டு விளங்கி படிச்சா தானே தெரியும். அதனாலதான் அந்த நரகவாதிகள் சொல்லுவாங்க, முதலாவது நாங்க நல்லதை செவிமடுத்திருந்தால், நல்லதை சிந்தித்திருந்தா இங்க வந்திக்க மாட்டோம். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ஒரு மேலான ஒரு சஃபா தான் இந்த சஃபா. அல்ஹம்துலில்லாஹ், அதுல உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில நாம் விட்டுருப்போம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு ரமலான வரவேற்போம். இந்த ரமலான், இந்த நோன்பு எதுக்கு? இந்த நோன்பு அல்லாஹ் ஏன் விதியாக்கி இருக்கிறான்? எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா? பல மாதங்களாக நல்லா உண்டு பருகிக்கிட்டு இருந்தீங்க, இதுல 60-70 வருஷம், 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 30, 20, 10, 5 வருஷம் எல்லாம் நோம்பு பிடிச்சவங்க எல்லாம் இருக்கிறோம். என்கிட்ட தக்குவா வந்துட்டா, நாங்க தக்குவாதாரியா? தக்குவாண்ட என்ன? தக்குவாண்ட என்ன? சுவர்க்கத்தை எல்லாம் தக்குவாதாரிகளுக்கு தான் வச்சுக்கிறான். குர்ஆன் நேர்வழி காட்டும் தக்குவாதாரிக்கு. தக்குவாண்ட என்ன? இது சாப்பாட்டுக்குரிய பேரா, இல்லாட்டி உடுப்புக்குரிய பேரா, இல்ல ஒரு இடத்துக்குரிய பேரா? தக்குவாண்ட என்ன? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்குவா உடையவர்ண்டா யார்? இன்னைக்கு மக்கள் எங்கட பேச்ச பார்த்து, எங்கட உடுப்பை பார்த்து எங்களை தக்குவாதாரின்னு சொல்றாங்க. நாங்க எங்க எல்லாரையும் நாங்க தக்குவாதாரிய நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க தக்குவாதாரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் நினைப்பதனாலும் மற்றவர்கள் எம்மை தக்குவாதாரி என்று சொல்வதனாலும் நாம் தக்குவாதாரி ஆகிவிட முடியுமா? தக்குவாண்ட என்ன? குர்ஆன் தெளிவுபடுத்துது, தக்குவாதாரி குவாலிஃபிகேஷன். இது இருந்தா தான் அவர் தக்குவாதாரி. தக்குவாதாரிட்ட இது இருக்கும், எதிரிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ أَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. நீங்க பாவ மன்னிப்பின் பக்கம் விரைங்க, தௌபாவின் பக்கம் விரைங்க, வானபூமியோட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. சுவர்க்கம் யாருக்கு? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தான் சுவர்க்கம். தக்வாதாரி யாரு? الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. இவங்க தான் தக்குவாதார். யாரு?
அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா, நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் நல்ல வழியில தங்கட பணத்தை வாரி வழங்கக்கூடியவன். ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா, கஷ்டம் அவங்களுக்கே இல்ல, ஆனா தக்குவாதாரி மத்தவன் பசிச்சிருக்க இவர் புசிக்க மாட்டார், இவரால் ஏலா. மத்தவன் பசியில இருக்கிறான், இவர் வயிறு நிறைய சாப்பிட மாட்டார். மத்தவனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, கூரை ஒழுகுதோ, இவர் உடைச்சு கட்டிட்டு இருக்க மாட்டார், இவரால் முடியாது. தக்குவாதாரிக்கு மத்தவனுக்கு உதவி செய்யாம கஷ்டத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்துல பங்கெடுக்காம நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒன்று என்னால செய்யணும். சஹாபா ரலியல்லாஹு அஜ்மஈன் தக்வாதாரிகள். சஹாபாக்கள் தங்களுக்காக கடன் எடுத்ததை விட பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக கடன் எடுத்தது தான் அதிகம். தங்களுக்கு உண்றதுக்கு உணவில்லை, பிள்ளைகளுக்கு இருந்தது, அந்த பிள்ளைகளையும் தூக்கமாக்கிட்டு வந்த விருந்தாளிய கவனிச்சாங்களே, இவர்கள் தான் தக்குவாதாரி. இந்த தன்மை இருக்குதா? நல்ல வழியில செலவழிக்கிறோமா? இதுக்கு மனசு விடுகுதா? ஆசை வருகுதா? இல்லாட்டி நல்ல வழியில செலவழிக்கிறா ரொம்ப உள்ளத்துக்கு பாரமாயிக்குதான். மக்கள்ல சிறந்தவர்கள் யாரு? கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். யாரு மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் மக்கள்ல சிறந்தவங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சொத்து செல்வங்கள், இந்த பணம், இதெல்லாம் நாங்க யாரும் எடுத்துக்கிட்டு வரையில. இங்க வர சொல்லு, வரும்பொழுது வெறுங்கையோட வந்தோம். பிறந்தவுடன் உடுத்துறதுக்கு சுத்துறதுக்கு கூட ஒரு புடவை இல்லை. பக்கத்துல இருந்தவங்க தான் எடுத்து புடவையில சுத்துனாங்க நம்மள. போகும் பொழுதும் இங்க இருந்து எந்த ஒன்றையும் கொண்டு போக போறல, அந்த இருக்கிற உடுப்பையும் கலட்டி திரும்ப புடவையில போட்டு சுத்தி தான் அனுப்ப போறாங்க. வர சொல்லி ஒன்னையும் கொண்டறையில கையில, போக சொல்லி ஒன்னையும் கையில தூக்கிட்டு போக போறல. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் நல்ல வழியில செலவழிங்க, அல் இன்ஃபாக், செலவழிங்க என்று சொல்லும் பொழுதெல்லாம் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு தான் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்த பிச்சையில இருந்து கொடுங்க, நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து கொடுங்க. யாரு இன்றைக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கிற நல்ல வழியில செலவழிக்கிற, ஏதாவது யாருக்கோ உதவி செய்யற, அப்படி நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கணும், நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகிக்கணும், நான் 2-3 கடைக்கு சொந்தக்காரன் ஆகிக்கணும், அப்ப நாங்க யாருக்கா உதவி செய்யலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்களா உங்க ஒரு நாளைக்கு, அந்த 100 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்கலுமா, இல்ல ஒரு 2 ரூபாய் கொடுக்கலுமா? சதக்கா, சக்காத்து வேற, அது 100க்கு 2.5%, அது நிசாப் அடைஞ்சு ஹவுல் பூர்த்தியாக சட்டம் வேற. உங்களுக்கு நாங்க தந்ததுல இருந்து கொடுங்க. எதுக்கு முன்னால மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், மௌத் வாரத்துக்கு முன்னால நல்ல வழியில செலவழிச்சிருங்க. மௌத்துடைய நேரத்துல கதறுவான் அடியான். என்னது கதறுவான்? என்னது கதறுவான்? டைம் தான். لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. டைம் தான் யா அல்லாஹ், நான் சதகா கொடுத்துடுவார். இன்னைக்கு நீ தந்திக்கிறாய், இன்னைக்கு அந்த பேங்க்ல இவ்வளவு இருக்கு, இங்க இத்தனை ஏக்கர் இருக்கு, அங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு. நல்ல வழியில கஷ்டத்துல வறுமையில தின்ன வழி இல்லாம, சரியான இருப்பிடம் இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. டைம் தான். நோம்பு பிடிக்கவா, ஹஜ்ஜி செய்யவா, உம்ராக்கு போகவா, எதுக்கு? சதகா கொடுத்துடுவாரே அல்லாஹ், தான தர்மம் செஞ்சுடுவாரே, ஏழைகள கண்ணை தொடச்சிடுவாரே. டைம் தான். ஒரு நாள் நடக்க கல்லா, டைம் கிடைக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, திருப்பி அனுப்ப சொல்றதோட ஒண்ணும் நடக்காது. முதலாவது குர்ஆன் சொல்லுது தக்வாதாரியோட அடையாளம், இவர்தான் தக்வாதாரி.
நல்ல வழிகள்ல செலவழிக்கிற அவருக்கு அதமாய் சந்தோஷம் வேறொன்னு செலவழிக்க கூடியவங்க செலவழித்து கொண்டே இருக்கிறாங்க, இன்பம் கண்டுட்டாங்க. அது வானா வேண்டாலும் கொடுக்குறாங்க. பார்த்து செலவழிக்க இப்படி இல்ல, அல்லாஹ் தருவான். இந்த சக்கராத்துல காட்டப்படும் சதகாவுடைய நன்மை, சதக்கா தான தர்மத்துடைய நன்மை சக்கராத்துல காட்டப்படும். அதனாலதான் சக்கராத்துல கேட்கிறா டைம் தான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் தான தர்மம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தன்மை இருக்குதா எங்கள்கிட்ட? மத்தவனுக்கு உதவி செய்ய ஆசை இருக்குதா? இல்லாட்டி கேட்டு வாரவங்களையும் திரட்டி விரட்டுறோமா, விரட்டி அனுப்புறோமா, கடுகடுக்கிறோமா? என்ன நோக்கத்துல சதகா கொடுக்கிறோம்? கொடுத்தாலும் அவர்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கிறோமா? நீங்கள் எத்தனை பேர் சதகா செஞ்சுட்டு கொடுத்த சதகாவை அழிச்சிடுறாங்க. லா துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல்லதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ். சதகா கொடுத்து சொல்லி காட்டாங்க, ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டாங்க, நாங்க செய்ய போய் தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் செய்யாட்டி உங்களோட நிலைமை என்னன்னு கேட்டீங்களா, நினைச்சீங்களா? நீங்க கொடுத்த சதகா மண்ணா போய்த்து, ஒரு நன்மையும் கிடைக்க. அழிச்சிராங்க குர்ஆன்ல, துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல்லதா. சொல்லி காட்டி குத்தி பேசி நோகடிச்சு தான தர்மம் செஞ்சுட்டு வேலையை எடுத்தீங்களா? அது வேலைக்குரிய கூடியா போய்த்து, நீங்க கொடுத்த தான தர்மம் இல்ல. அது தக்வாதாரி அப்படி கொடுக்க மாட்டார், உன்னை எதிர்பார்த்து உதவி செய்ய மாட்டார். இவங்களை இப்ப செஞ்சா ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் இல்ல, ரப்புக்காக தான தர்மம் செய்வாங்க. நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் வறுமையான நிலைமையிலையும் தங்கிட்ட இருக்கிறத வாரி வழங்குவாங்க. இது தக்வாதார் ஒரு அடையாளம். அடுத்தது வல் காதிமீனல் கைர், தக்வாதாரி கோவத்தை சப்பி புழுங்குவார். மத்தவண்ட கோவத்தை காட்ட மாட்டார், பழிக்கு பழி எடுக்க மாட்டார், பழிக்கு பழி எடுக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கட்டும் பார்ப்போம், எல்லா வழியில முயற்சி செஞ்சார், சரி வர சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு தக்வாதாரி இருக்க மாட்டார். ஆஃபீனா நின்னாஸ், மக்களை மன்னிப்பாங்க. கோவத்தை புழுங்குவாங்க, கோவத்தை யாருடையும் காட்ட மாட்டாங்க, அடியார்களை மன்னிப்பாங்க. வல் ஆஃபீனா நின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் இந்த உபகாரிகளை விரும்புறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரமதான் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் அனைவர்களுக்கும் அந்த ரமதானை ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோட ஈமானோட நல்ல முறையில அதை அடைந்து ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய பிரகாரம் அந்த ரமதானை கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதை நாங்க கேட்கக்கூடிய துஆ தான் நடுப்பத்துல, அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். முழு ரமலானு மக்ஃபிரத், முழு ரமலானே ரஹ்மத் இருக்கு, முழு ரமலான்ல இதுக்கு மின்னா இருக்கு. சகோதரர்களே, குர்ஆன் ரமலான்ல மாத்திரமல்ல மக்ஃபிரத், ஒவ்வொரு செகண்டும் நாம இந்த அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு அடைய முடியும். எதன் மூலமாக? அடியார்களை மன்னிக்கிறதின் மூலமாக. இது தக்வாதாரின் அடையாளம். எல்லோருக்கும் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி தெரியும், எல்லாரும் படிச்சீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்கள் போக சொல்ல மனைவிமார்களை துண்டு போட்டு பார்த்து குலுக்கி எடுத்து கூட்டிட்டு போவாங்க. இந்த சஃபர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிட்டு போனாங்க. பேய்த்து வார வழியில ஒரு இடத்துல இளைப்பாருனாங்க. அங்கே வெளிக்கிடும் பொழுதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளிவாசலுக்கு சென்றிருந்தாங்க. அந்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தை ஓட்டி செல்றவரே வந்து பார்த்தாரு. ஆயிஷா நாயகி ஹவுதத் அந்த கூடாரத்துக்குள்ள ஏறிப்பாங்க என்று சொல்லி அதை தூக்கி மேல வச்சு ஒட்டகத்தை ஓட்டி சென்றுட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்றாங்க, நாங்க மெலிந்தவர்களாக இருந்தோம், நாங்க மெலிந்தவர்களாக இருந்தோம், அதனால நான் உள்ளுக்கு இருக்கிறேன் நினைச்சு அவர் அதை வச்சு கொண்டுட்டு போயிட்டார்.
ஆயிஷா நாயி வெளிவாசல் வந்து பாக்குறாங்க, மாலையை காணல. மாலையை தேடி போனாங்க. வாரத்துக்கு இடையில இது நடந்து பேத்தி, கூட்டம் எல்லாம் பேத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை போடுவாங்க. நீண்ட சம்பவம், அது நோக்கம் இல்லை, இந்த சப்ஜெக்டுக்காக சொல்றேன். ஏதாவது விடுபட்டு இருந்தா பார்த்து புறக்கி எடுத்துட்டு வாங்க. அந்த போடப்பட்ட சஹாபி தேடிட்டு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் பாக்குறாங்க, ஒரு பெண்மணி போத்தி கொண்டிருக்கிறா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்க முன்னால் அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்கள். என்ன கண்டோன்னு ஆயிஷாண்டு விளங்கி கொண்டாங்க. அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா சமீது இல்ல இஸ்திர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தவிர வேற எந்த ஒன்றையும் நான் அவரிடமிருந்து செவியுற இல்லை. ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்ற ஜில்பாபால என்ற முகத்தை நான் மூடிக்கொண்டேன். பெண்கள் மறைந்துதான் வாழ்ந்தார்கள், தங்களை மறைச்சுக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டிருந்தாங்க. பெரிய ஆதாரம் இது. பெண்கள் தங்களோட அழகு அலங்காரங்களை யாருக்கும் காட்ட இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னோனே ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்ற முகத்தால என்ற ஜில்பாபால என்ற முகத்தை மூடிக்கொண்டேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்ராவுடைய இல்லாட்டி ஹஜ்ஜுடைய இதுல இருந்தோம். எங்களை பிரியான கூட்டங்கள் கடந்து செல்லும் பொழுதோ நாங்களோட முகத்தை மூடக்கூடியவர்களாக இருந்தோம். சரி, ஹைர். இப்ப அவரே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட்டவங்க தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமியுடைய மகன் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு. நீண்ட சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை விட்டுட்டு போயிட்டாங்க. பல ஆயத்துக்கள்லாம் இறங்கி சூரா நூறுல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல, நபிக்கு அல்லாஹ் உதிப்பொண்ட உண்டாக்குவானா அப்படியாப்பட்டவள் இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ற விஷயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான்னு சொல்லி 11 ஆயத்துக்கள் இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியாப்பட்டவ இல்ல, பரிசுத்தமானவ என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி பரிசுத்தமாக்கு. சப்ஜெக்ட் இதுதான். என்ன, யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்கிறான். இவங்க தான் ஆசாமி, இவங்க தான் ஆக்கு. இட்டுக்கட்டத்துல ஈடுபட்டவங்க இவங்க. பார்த்தா யாரு? அதுல ஒருத்தர் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு. அவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு மாமிடமா. அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுப்புல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் செலவீனம் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுப்பு. எப்படியும் எங்கட பொறுப்புல எங்கட கண்ட்ரோல் இருக்கிற ஒருத்தர் எங்கட புள்ளைய பார்த்து விபச்சாரி சொன்னா சும்மா விடுவோமா? கொள்ளையில கூட கொண்டு போட்டுருவோம். அபூபக்கர் ஏசையில அடிக்கல, உம்மாவோட தேசையில வாப்பாவோட தேசையில ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வல்லாஹி லா உன்ஃபிக் அலைஹா அபதா. இதுக்கு பின்னால நான் இந்த அளவுக்கு செலவழிக்க மாட்டேன், இவ்வளவு செலவழிக்க மாட்டேன். கஷ்டமாயிருச்சு. அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இருக்கான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸா. இந்த ஆயத்துல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிபூன் ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லா, நீங்க மன்னிங்க, மறந்துடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது. யாருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தேவை ஆசையோ அல்லாஹ் என்ன மன்னிக்கொண்டு யாருக்கு ஆசை, அடியார்களை மன்னிங்க. ரமலான் வருகிறது, எல்லாம் தயாராகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முதலாவது குடும்ப உறவுகளை முறிச்சு கொண்டிருந்தா, ரத்த உறவுகளை முறிச்சு கொண்டிருந்தா இன்றைக்கே ஒத்துமையாகுங்க. சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுங்க. இல்ல நோம்பு கபூல் ஆகாது, குர்ஆன் திலாவத் கபூல் ஆகாது, உம்ராக்கு போனீங்களா உம்ரா கபூல் ஆகாது. தெளிவான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஅரது அமாலு பனி ஆதம் யௌமுல் இஸ்னைனி வ யௌமுல் ஹமீஸ். ஆதமுடைய பிள்ளைகள் செய்யற அமல்கள் எல்லாம் திங்களும் வியாழன் அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனா யார் குடும்ப உறவை துண்டிச்சு கொண்டிருக்கிறானோ, குரோதம் புரோதம் பாராட்டி கொண்டிருக்கிறானோ அவன் அமல் மேல போவாது. சொல்லப்பட விட்டு வைங்க, அவங்க ஒத்துமையாக வரை மேல கொண்டுருவான். நிஸ்பு ஷாபானங்களை விட்டு கடந்து சென்றது. அந்த ஹதீஸ்லயும் அன்றைய இரவு அல்லாஹ் எல்லோரையும் மன்னிக்கிறான். ஃபயக்ஃபிருல்லாஹு ஜமீஅ ஹல்கி இல்ல இஸ்னைன் அல் முஷாஹின்
காத்திலுன் நஃப்ஸ் வ ஃபீ ரிவாயா காத்தியுர் ரஹீம். குரோதம் விரோதம் பாராட்டக்கூடியவன், குடும்ப உறவை துண்டிச்சவன் இல்லாட்டி கொலகாரன், இவனுக்கு மன்னிப்பு இல்லை. அந்த ராவுலே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் ரஹ்மத்தை இதுக்கு முன்னர் அடையணுமா? அடியார்களை மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். மன்னிக்கிற எண்ணம் வருகிறது இல்லையா? மன்னிப்பு கேட்டும் விரட்டி மன்னிப்பு கேட்டு வாரவங்களை விரட்டி அனுப்புறோமா? அப்ப நாங்க தக்குவாதாரியா இல்லையான்னு சொல்லி வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நாங்களே முடிவு செஞ்சு கொள்ள வேண்டியது. தக்குவாதாரி மன்னிப்பார். வல் ஆஃபீன அனின் நாஸ், இதான் தக்குவாதாரி குவாலிட்டி. அடியார்களை மன்னிப்பார், தவறு செஞ்சவங்களை மன்னிப்பார், மனைவியை மன்னிப்பார், கணவனை மன்னிப்பார், பிள்ளைகளை மன்னிப்பார், இரத்த உறவுகளை மன்னிப்பார். இல்ல இல்ல விரட்டுறோமா, நான் பார்த்துக்கொள்றேன் சொல்றோமா? இப்படி கூட தக்குவாதாரி சொல்ல மாட்டார். சரி சரி போ, நான் கியாமத்துல பார்த்துக்கொள்றேன், நீங்க பார்த்தோ பார்க்கலையோ ரப்பு பாப்பான். அப்படி சொன்னால் அவர் மன்னிக்கல. குர்ஆன் சொல்ல மன்னிச்சிட்டீங்களா மறந்துடணும், திரும்ப பேசக்கூடாது. சந்தர்ப்பம் வர சொல்லுங்க, சரி சரி உங்களை நாங்க மன்னிச்சு விட்டோம் தானே என்று கூட சொல்லக்கூடாது, மறந்துடணும். மன்னிங்க, மறவுங்க. அலா துஹிபூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தாய்மார்களே, யாருடைய கோவிச்சு கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு கவலையான விடயம், குடும்பங்கள்லாம் துண்டு தூளாயிருக்கி. இந்த அழிஞ்சு போற விட்டு போட்டு போற இந்த நாத்த துணியாக்காக, இந்த காணி பூமிக்காக சண்டைக்கு நின்று அடிச்சு கொண்டு வாப்பா மகன் பேசுறேலே, மகன் வாப்பாவோட பேசுறேலே, மகள் உம்மாவோட பேசுறேலே, நானா தங்கச்சியோட, தாத்தாவோட தாத்தா நானாவோட தம்பியோட, எங்க சகோதர அமல்கள் கபூலாகும்? அல்லாஹ் மன்னிக்கணும். குடும்ப உறவை முறிச்சு கொண்டிருக்கிறதுக்கு வார தண்டனைகள் குர்ஆன்ல ஹதீஸே சொல்லப்பட்டதை விளங்குனா ஒரு செகண்ட் கூட கோவிச்சு கொண்டிருக்க மாட்டோம். அவ்வளவு கண்டனங்கள் சொல்லப்பட்டு. அல்லாஹ் மன்னிக்கணும். தீனுல் இஸ்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்றே சொல்லிட்டான். ஷிர்க் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க நான் மன்னிக்க மாட்டேனே சொல்லிட்டான். அந்த ஷிர்க்குடைய வணக்கத்தை கூட குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிற விடயத்தில் இஸ்லாம் கண்டுகொள்ளல. ஷிர்க். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரி, வாப்பா உண்டு உம்மா வேறு. அஸ்மா ரலியல்லாஹு உம்மா இஸ்லாத்துக்கு வரல. அபூபக்கர் அந்த மனைவி இஸ்லாத்துக்கு வரையில. வயோதிப காலம் வளமையா எல்லோருக்கும் வாரதுதான். கடைசி நேரமாக சொல்லி ஆசை கொண்டு வார, பிள்ளைகளோட இருக்கணும், பேர பிள்ளையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை கொண்டு வார எல்லாரும். இத மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு உம்மாக்கு வந்துச்சு, கேட்டாங்க, மகளே நான் உங்கள்கிட்ட வந்து இருக்கவா? இவ்வளவுக்காக முஷ்ரிக்கா, ஷிர்க் வைக்கக்கூடியவ, இணை வைக்கக்கூடியவ. அல்லாஹ் பெண்களாக இருந்தாலும் எதை சேர்ந்தாலும் விளங்கி அறிஞ்சி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. வந்தாங்க அஸ்மா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என் தாய் என் வீட்டை வந்து இருக்கணும்னு சொல்றா, அவ ஷிர்க் வைக்கக்கூடியவ, என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ், உம்மாவை சேர்த்துக்கோங்க, அவ இல்லாம நீங்க இல்ல இந்த துனியால, அவட ரத்தம் தான் அவட மேல ஓடுது, நீங்க அவ அரவணைச்சு கொள்ளுங்க, அவட ஷிர்க் அவோட. தாய் என்ற கண்ணியத்தை நீங்க கொடுங்க, அந்த மரியாதையை செய்யுங்க, உபசரிங்க, உபகாரம் செய்யுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரஹ்மத்தை விட்டு மஹ்ரூமாகிடுவோம் குடும்ப உறவு முறிஞ்சா. அப்துல்லா பின் அபி அவ்ஃபா ரலியல்லாஹு ரிவாயத் சொல்கிறான், குன்னமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தோம். சொன்னாங்க, யாராவது குடும்ப உறவை முறிச்சவங்க இந்த இடத்துல இருந்தா எழுப்பி பேய்த்திருங்க. யாருடைய சஃபே? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் எழுப்பி போனேன். ஒரு வாலிபர் இருந்தார், அவர் எழுப்பி போனார். ஒரு சாட்சியோட மாமியோட கதைக்கிறேல பேசுறேல பேத்து சொன்னாரே, மன்னிச்சிருங்க. கேட்டாவ என்றும் இல்லாதமா இன்றைக்கு வந்தீங்களே,
வந்தா கணக்கெடுக்காம போவ. இன்னைக்கு என்ன வந்த, உனக்கு என்ன நடந்துச்சு சொன்னா, இப்படிதான் நபீர சபையில இருந்தேன் சொன்னாங்க, யாரும் குடும்ப உறவு முறிச்சவங்க இருந்தா இருக்காங்க, எழுப்பி போயிருங்க. அதான் வந்து என்ன மன்னிச்சிருங்க. அவசரம் சார் என்ன மன்னிச்சுட்டு திரும்பி வந்தார். கேட்டா எங்க போனீங்க? இல்ல இப்படிதான் யாரும் சொல்லுதா, நான் கோவிச்சு கொண்டிருந்தேன். இது மன்னிப்பு கேட்ட மன்னிச்சு சொன்னாங்க, நீங்க தப்பிட்டீங்க. லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹீமின். எந்த கூட்டத்துல குடும்ப உறவை முறிச்சவன் இருப்பானோ அந்த கூட்டத்துக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராது அப்படின்னா. யாருடைய சபை? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சபை. இதோட சிறந்த சபை ஒன்று உலகத்தில் இருக்கவே இருக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலே தக்வாதாரியுடைய அடையாளம் மன்னிங்க, அடியார்களை மன்னிங்க, அல்லாஹ் மன்னிப்பான் உங்களை. வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான். கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு யோசிப்போம், இது இருக்கா எங்கள்கிட்ட? எல்லாரையும் மன்னிச்சிடுவோம், மன்னிப்போமா இன்ஷா அல்லாஹ்? உள்ளத்தால மன்னிப்பு கேட்கணும், அப்ப இது கேட்போம். எதையாவது எடுத்துக்கிட்டு இருந்தா அதை கொடுத்துதான் மன்னிப்பு கேட்கணுமா? கொடுத்து கேளுங்க. கொடுக்க முடியாத சொல்லுங்க, நீ தந்து கொள்ளையில என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் கிடைச்சா தந்துடுறேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுங்க. இப்படி கேட்கவா, நான் எல்லாம் செய்யறதுலாம் செஞ்சு போட்டேன், லேசா மன்னிப்பு கேட்க வாரா என்று கேட்டுறாதீங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மன்னிப்பு கேட்டு, அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், யாரு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வானோ, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை. அர்ராஷி வல் முர்தஷி ஃபின்னார். லஞ்சம் எடுப்பவனும் கொடுப்பவனும் நரகத்திலே என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு கொண்டு போற பாவம் லஞ்சம். மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்க மாட்டேன் யாரு சொல்லுவாரோ அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. சகோதரர்களை கொஞ்சம் யோசிப்போம். நாளைக்கு ரப்பல் ஆலமீனும் எங்களை பார்த்து நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு எங்களை யாரு மன்னிப்பான்? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் போன்னு சொன்னா யாரு மன்னிப்பா எங்களை? அடியார்களை மன்னிப்போம் சகோதரர்களே. சில அவங்க வந்து பேச வெக்கப்பட்டு நினைப்பாங்க, போன் பண்ணுங்க போங்க, சரியுமா நான் உங்களை மன்னிச்சு விட்டு போட்டுருங்க, நாங்க ஒத்துமையா வாழுவோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். சிலர் சொல்றேன், நீ எனது கேட்டு போற, உனக்கு வெக்கம் இல்லையா? நீயா தவறு செஞ்ச? அவோ தானே அவ கேட்டு வர, நீ விட்டுட்டு வேலையை பாரு. இப்படி சொல்றவன் ஐடியாவை கேட்காதீங்க, அவங்கள குளிர தள்ள பார்க்க. ஹதீஸ் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு மன்னிப்பு கேட்பானோ அவன் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல கண்ணியப்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். கேவலம் இல்லை, இழிவில்லை, நாங்க செகண்ட் ஆகிறது இல்லை, எங்கள் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. لا إله إلا الله.
أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله الله. أكبر الله أكبر لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب هذه دعوة التامة والصلاة القائمة آتي محمد الوسيلة والفضل والله صلى الله عليه وسلم. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால யாரெல்லாம் குடும்பங்களோட பகைச்சு கொண்டு கோவிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அவசரமா போய்த்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்துருங்க. கேட்டு வந்தா மன்னிங்க. இதை விட பெரிய ஒன்று தேவையில்லை. குர்ஆன் சொல்லுதோ, நாங்க யாரோட குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க சொன்னோமோ அப்படியாப்பட்ட குடல்வாய் ஜனங்களோட யாரு உறவுகளை முறிச்சு கொள்வார்களோ உலாஇகல் லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். குர்ஆன் சாபம் உடையது, நாசமா போங்கன்னு சொல்லி. இதோட வேற என்ன வேணும் சகோதரர்? அல்லாஹ் மன்னிக்கும். அதனால தக்வாவுடைய அடையாளம் மன்னிக்கணும். இந்த நல்ல பண்புகளை எங்கட உண்டாகி கொண்டாதான் நாங்க தக்வாதாரிகள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த உபகாரிகள் அல்லாஹ் விரும்புறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. தக்வாதாரி அவரால ஏதாவது வேணுமென்று பாவம் செய்ய மாட்டார். தக்வாதாரி தெரியாம ஏதாவது ஒன்று நடந்துட்டுது, தவறுகள் நடந்தா அவரால் நிம்மதியாக இருக்கலாம். உள்ள நிம்மதியா இருக்காது. எது வரைக்கும் அதுக்கு தௌபா செய்யும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் தக்வாதாரி. பாவமான சூழல்கள் பாவமான இதுகளுக்கு மாட்டுப்பட்டாலும் அல்லாஹ் தக்வாதாரி அதிலிருந்து கலட்டி எடுப்பான். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். வருகுதா? சென்ற ரமலானை நோன்பு பிடிச்சோம், 30 நோம்போ 29 நோம்போ பிடிச்சோம், தராவி தொழுதோம், கியாமுல் லைல் தொழுதோம், உம்ராக்கும் பெய்திருப்போம், குர்ஆன்களும் ஓதினோம். இது வந்துட்டா போன ரமலான் இந்த ரமலான் எங்களை பாவத்திலிருந்து எங்களை தக்குவா எங்களை தடுத்துதா? தடுக்கலண்டா அப்ப நோம்பு கேள்விக்குறி. நோம்பு கபூலாகிந்தா தக்குவா வந்திக்கும், தக்குவா வந்திருந்தா பாவத்தை தடுத்திக்கும். பொய் சொல்றதை விட்டோமா, புறம் பேசுறதை விட்டோமா, அவதூறு சொல்றதை விட்டோமா,
மத்த மீது பழி சுமத்துறதை விட்டோமா, இட்டு கட்டுறதை விட்டோமா, பாவமான அந்த படமும் ஆடலையும் பாடலையும் பார்த்து ரசிக்கிறத விட்டோமா, மியூசிக்க விட்டோமா, மோசமான பாவனைகளை விட்டோமா, மோசமான தொடர்புகளை விட்டோமா, தொழுகையில பேணுதல் காட்டினோமா, நல்ல மணி பக்கம் எங்களை தக்குவா இழுத்து கொண்டு வருதா, இல்லாட்டி நல்ல அமல்லாம் பாரமாயிக்குதா? சுபுக்கு வாரது கஷ்டம், சுபுக்கு வாரது பாரம். நல்ல அமலை செய்யறா வெறுப்போ. இமாம் கொஞ்ச நேரம் நீட்டி ஓதிட்டாண்டா குழம்பிட்டு போறார், ட்ரஸ்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றார். எங்கேயாவது அசிங்கம் பெய்து கொண்டு எங்கேயாவது விளையாட்டு போய் நின்று கண்டு மனத்தியால கணக்குல பாக்குறார். அதுல கஷ்டம் விளங்குதில்லை. குர்ஆனை கேட்கறது கஷ்டமாயிக்கு, நல்ல சபையில உட்கார்றது கஷ்டமாயிக்கு, நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பேசிட்டாங்கடா இழுத்துட்டாருன்னு ஏசிட்டு போறோம். வேற யாரும் எங்களை பார்த்து முடிவு செய்ய தேவையில்லை, நாங்களே முடிவு செய்யலாம். பாவமான சூழல்கள் மாட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தக்வாதாரி, எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம். அந்த பெண்மணி தவறான செயலுக்கு அழைச்சிட்டு போறா. போகும் பொழுதோ ஒவ்வொரு கதவாக அடைச்சு அடைச்சு உள்ள கூட்டிட்டு போறா, மூடிட்டு. அவட புடியிலே தப்பி ஓடி வாராங்க, கதவுகள் எல்லாம் தன்னால திறந்துச்சு. இதுதான் குர்ஆன் சொல்லுது, ஓமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. யாரு தக்வாவோடு இருப்பார்களோ நாங்க அவர்களுடைய கஷ்டங்களோ ஏதாவது மாட்டுப்பட்டா அதுக்கான வெளியாகிற வழிகளை நாம் திறந்து கொடுப்போம். இருக்க மாட்டார் அதுல தொடர்ந்து. வட்டிக்கு தௌபா செஞ்சிட்டோமா, இல்ல இன்னும் அல்லாஹ்வோட போர் தொடுத்து கொண்டுதான் இருக்கிறோமா? லேசான பாவம் இல்ல. வட்டி என்ன பேர்ல குட்டி போட்டினாலும் சரி, அது வட்டி வட்டி தான். கிரெடிட் கார்டு வச்சுக்கிறோமா, வட்டிக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் வச்சுக்கிறோம். அது அதிகமான உலமாக்களோட ஃபத்வா, அதுவும் ஹராம். நாங்க 100% சரியா கொண்டே கட்டினாலும் மாசம் முடிய முன்னாலே அது ஒரு சைன் ஒன்று பண்றேன். என்ன சைன்? என்னால கட்டி கொள்ளலாம போனா நான் வட்டி தர ரெடி. சாபமிடப்பட்டிக்கு லஅனல்லாஹ் ஆக்கில ரிபா வ மூக்கில வ காதிபை வ ஷாஹிதை. வட்டிக்கு எடுக்கிறவன், கொடுக்கிறவன், வட்டியை தின்றவன், வட்டிக்கு உகந்தே ஆயிக்கிறவன், சாட்சி சொல்றவன் நாசமா போட்டும். சொந்த கருத்து இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் தான் அவளோட பேசு. விட்டுட்டோமா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு வாலிபர் இருந்தார், அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபர். ஹயாத்து சஹாபாவில இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மிச்சம் பேணுதலான மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபர். அவர் எந்த நாளும் மஸ்ஜிதுக்கு போய்த்து வார வழியில ஒரு பெண்மணி இருந்த அழகான அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண், வாலிப பெண். இவரை எந்த நாளும் தவறான செயலின் பக்கம் அழைக்கிறது, தவறான செயலி பக்கம் அழைக்கிறது. இவர் தப்பி தப்பி வந்துருவார். ஒரு நாள் இஷாவுடைய தொழுகைக்கு போனாரு, மகனை காணையில. வாப்பா தேடி பார்க்கிறாரு, மகன் வரையில. கதவை திறந்து பார்த்தா மயக்கமுற்ற நிலைமையில வாசல்ல வளர்த்தாட்டப்பட்டிருக்கு. விமான தண்ணியெல்லாம் அடிச்சு கிடிச்சு எழுப்பாட்டி கேட்டாரு, மகனை என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், இப்படித்தான் இந்த நாள் ஒரு முயற்சி செய்யறேன், நான் தப்பி வந்துருவேன். இன்றைக்கு போனேன், கூப்பிட்டா மாட்டுப்பட்டு பெய்த்தேன், உள்ளுக்கு போனேன், போனோன்னு அல்லாஹ்வுடைய ஞாபகம், ஒரு ஆயத்து ஞாபகம் வந்துச்சு. என்ன ஆயத்துன்னு கேட்டார் வாப்பா. ஒரு ஆயத்தொண்டு ஞாபகம் வந்ததா வாப்பா? எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒண்ணு அவங்க போய்த்து அந்த ஆயத்து ஞாபகம் மயக்கம் விட்டு விழுந்தோனா பக்கத்துல இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு தூக்கி கொண்டு வாசல வளர்த்திட்டு அந்த பெண்மணி போயிட்டார். வாப்பா கேட்டார், மகனே என்ன ஆயத்தது? மகன் ஓத ஆரம்பிச்சார். إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. யார் அல்லாஹ்வை உண்மையான முறையில் அஞ்சுவார்களோ அவர்கள் மீது ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் ததக்கரு,
அல்லாஹுடைய ஞாபகம் வரும், அதிலிருந்து கலண்டுருவாங்க. இந்த ஆயத்து வாப்பா ஞாபகம் வந்தாரு, திரும்ப மயக்கம் விட்டு விழுந்தாரு. அல்லாஹுடைய பயத்தால அவரு வஃபாத்தாயிட்டார். இரவுடைய நேரமா இருந்தா உமர் ரலியல்லாஹு சொல்லவும் இல்லை, ஜனாசாவை இரவோட இரவா எடுத்துட்டாங்க, அமீர் மோமின் வந்துட்டு போறதுக்கு சிரமமா இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலையில உமர் ரலியல்லாஹு கேள்விப்படுத்தி இப்படித்தான் அந்த வாலிபர் வஃபாத்தாயிட்டு வந்தாங்க. வந்து தாசியா சொல்லிட்டு வாப்பாக்கு கேட்டாங்க, கபர் எங்கே காட்டா, இங்கே கபர் பெய்து. உமர் ரலியல்லாஹு அதுக்கு இந்த ஆயத்தை ஓதுனாங்க. எந்த ஆயத்து? وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்வார்களோ நாம் அவர்களுக்கு 2 சுவர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம். கபர்ல இருந்து ஒரு அசரீதி சத்தம் கேட்டது. வஜத்துல் ஜன்னத்தை அமீரும் எனக்கு 2 சுவர்க்கம் கிடைச்சிட்டது. எங்களுடைய ஏராளமான சந்தேகம் கேட்குமா, பேசலுமா, விளங்குமா, நடக்குமா? கேட்டது வந்து கபர் இந்த சத்தத்தை எங்களை உங்கள மாதிரி ஈமான்ல பலகீனமான ஒருத்தர் இல்லை. உமர்தான் யாரு சொன்னாங்க, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதா இருந்தா அது உமரா இருக்க மாட்டாங்க. உமரையா ஒரு பாதையால் போனா ஷைத்தான் பயந்து மத்த பாதையால போவான். அந்த உமர் ரலியல்லாஹு தான் அந்த சத்தத்தை கேட்டான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பொடி கட்டல் இருந்துச்சு, அது திக்ர் செஞ்சது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவி விட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு செவி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு செவி விட்டாங்க. ஏன் குர்ஆன் சொல்லுது, وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. உலகத்துல இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வை துதிச்சு கொண்டுதான் தஸ்பீஹ் செய்யும். ஆனா அதுல தஸ்பீஹ்ல உங்களால விளங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு விளங்க வச்சானோ அவர்களை தவிர. என்ன சொல்லவான சப்ஜெக்ட்? அல்லாஹ்வுடைய பயம் அவரை பாவத்திலிருந்து கலட்டிட்டு, இதுதான் தக்வா. எங்கட தக்வா எங்களை கலட்டிட்டுதான். கலட்டி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தக்வா இருக்குது, சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், தௌபா செஞ்சு கலண்டுருவாங்க. وَالَّذِينَ إِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. தௌபால இறங்கி சொல்றான், யா அல்லாஹ் உன்னை தவிர என்ன மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ், நீ என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் தொடர்ந்து, وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. தக்வாதாரி தெரிஞ்சு ஒரு பாவத்துல விடாப்புடியாக இருக்க மாட்டான். யாரு வந்து சொன்னாலும் சரி, அதற்கு உங்களுக்கு பயான் செய்ய லேசி, நீங்க எங்கட குடும்பத்தை வந்து பார்த்தா தானே இவனோட எல்லாம் சேர்ந்து வாழலுமா? யாரு சொன்னால் நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்றாங்களே இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் துனியாவில இவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் செய்ய தெரியுமா? பிசினஸ் என்றால் இது இல்லாம செய்யலுமா? அப்படித்தானே பேசுறேன். குர்ஆன் சொல்லுதோ தக்வாதாரிக்கு இது பாவம் என்று விளங்கினா கலருவாரு. தக்வாதாரி அல்லாஹ் அஞ்சக்கூடியவர் ஒரு பாவத்துல விடாப்புடியா இருக்க மாட்டார். யாரு சொன்னாலும் சரி, நான் இந்த பாவத்தை பார்த்து கொண்டு தான் இருப்பேன். இந்த நாடகத்தையும் இந்த டிராமாவையும் இந்த படத்தையும் இந்த அசிங்கத்தையும் அதையும் இதையும் நான் விட மாட்டேன். யாரு சொன்னாலும் சரி, யாரு நினைக்கிறாரோ வேற யாரும் பார்த்து சொல்ல தெரியல நீ தக்வாதாரி இல்லைன்னு குர்ஆனே அவங்களோட பேசுது. வேற யாரும் சொல்ல தெரியல. நாங்க யாரும் பார்க்கறது நம்மட உள்ளத்துல கை வச்சு பார்ப்போம். என்ற காது எனக்கு ரொம்ப சமீபமாயி நான் பாவத்துல விடாப்படி ஆகிக்கிறேன்னா நான் முடிவு செய்ய வேண்டாம். அந்த தக்குவாட குறைபாடு. சொர்க்கம் போகணுமா? தக்குவா வேணும். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு போறவங்க தக்குவாதாரிகள். தக்குவாதாரிக்கு தான் சொர்க்கம். வைத்துக்கும் என்ன கிடைக்கும்? தக்குவா அடைஞ்சிக்கணும். தக்குவாண்டா இதுதான். பாவத்திலே தவற தடுக்கும் தக்குவா. நன்மையான காரியத்தில் ஈடுபடுத்தும். நன்மையான காரியம் செய்யறதுல இன்பமாயிக்கும், பாவத்தில் வெறுப்பாயிக்கும். தக்குவாவுடைய அடையாளம்.
நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்காட்டப்பட்டு இருக்கிறேன். அல் கௌஃபு மினல் ஜலீல், அல் அமல் பித்தன்சீல், அர் ரிலா பில் கலீல், அல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல். தக்வா, நான் அல்லாஹ்க்கு முன்னால் நிக்காட்டப்பட இருக்கிறேன். அல்லாஹ் என்னை நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். இந்த சிந்தனை ஒரே இருக்கும் தக்குவாதாரிக்கு. நான் இதை பாக்குறேனே, இதை கேட்கிறேனே, இதை ஈடுபடுறேனே, இப்படி நடந்து எனக்கு நான் திரும்பி சமூகத்து வந்தா நாளைக்கு அல்லாஹ் என்ன எழுப்பி கேட்பானே, நான் இப்படி பதில் சொல்றது இருக்கு. தௌபா செய்ய முந்தி மௌத்து வந்துற என்ன நிலைமை என்னவாகும்? தக்குவாதாரி பயந்து கொண்டே இருப்பான். இதுதான் தக்குவா. குர்ஆனை கொண்டு அமல் செய்வான். குர்ஆன் வாழ்க்கையில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு ஆயிஷா கேட்டாங்க, குர்ஆனை படிக்கலையா? குர்ஆன் தான் நபியோட வாழ்க்கை. கிடைச்சதை கொண்டு போதுமாய் கொள்வார் தக்குவாதாரி. அல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல், மறுமைக்காக தயாராக இருப்பேன். அடிக்கடி செக் பண்ணி கொள்வார், நான் ரெடியா? இந்த வினாடி எனக்கு மௌத்து வந்தா நான் போக ரெடியா? மலக்குல் மௌத் வந்து வாங்க போக மாட்டா, லெப்பேக்கு என்ன கூட்டி போன்னு சொல்ற அளவுலயா நாங்கெல்லாம் இருக்கிறோம். உலகத்துல கைய வச்சு பேசுவோம். இப்ப வந்து மலக்குல் மௌத் வாங்க, என்ன நான் நீங்க ரெடியா போறதுக்கு? இல்ல டைம் தாங்க, நான் தௌபா செஞ்சுட்டு வாரேன், பாவத்தை இந்த கலந்துட்டு வாரேன், இன்னும் மோசமான தொடர்பு இருக்குது, அதுல இதுல அவரோட பழகி கொண்டிருக்கிறேன், அசிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், மோசமான பாவனையில் இருக்கிறேன், அதுல இருக்கிறேன், இதுல இருக்கிறேன், வட்டியில இருக்கிறேன், எல்லாத்தையும் கலட்டிட்டு வாரேன், டைம் தாங்கன்னு கேட்கிற அளவுலயே இருக்கிறோம். ஒரு நாளும் கிடைக்காது, முடிச்சு. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் சந்தர்ப்பங்களை தந்து இதான் ரெடியா